வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மனம் மகிழ்ச்சியின் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீர். உம்முடைய வார்த்தையை சொல்லுகிறது, எங்கே 2-3 பேர் உம்முடைய நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசமாக இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், எங்கள் மத்தியிலே நீர் உம்முடைய வார்த்தையின்படியே வாசமாக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த அருமையான நாளிலே இந்த ஆராதனையுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் மத்தியில் இருக்கிற தேவ பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய மகா பெரிய அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய காருண்யத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பாதுகாப்புக்காக, உம்முடைய பராமரிப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான நாளில் இந்த ஆராதனையின் மூலமாக நீர் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கே பாடல்களை பாடுகிற, இசைக்கர்களை வாசிக்கிற உம்முடைய தாசர்கள் மேலே உம்முடைய மகிமையான அபிஷேகம் தங்கியிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றின் மூலமாக நீர் மகிமைப்படுவீராக. கர்த்தருடைய வார்த்தை தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் இன்றைக்கு புறப்பட்டு செல்லட்டும். கேட்கிற மக்களுடைய இருதயங்களிலும் வாழ்க்கைகளும் என்னென்றைக்குமான மாற்றத்தை அது ஏற்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பின முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அவர் செயல்களில் வல்லவராயிருக்கிறார். அவர் என்ன சொன்னாரோ அதை கண்டிப்பாக செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவரே நம்முடைய நம்பிக்கை. அவரை நம்பினவர்களுக்கு அவர் அரணாக, கோட்டையாக, துருகமாக, ஒரு பாதுகாப்பாக அவர் இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு பிரச்சனைகள், சில நேரங்களில் அந்த பிரச்சனைகளை கண்டு நாம் பயந்து சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனால் அந்த பிரச்சனைகளை நாம தலையில போட்டுக்காம அதை அப்படியே ஏசப்பா கிட்ட விட்டுட்டு நாம அவரை நம்பி காத்திருக்கும் பொழுது நாம சோர்ந்து போக வேண்டியதே இல்லை. ஏன் என்று சொன்னால், அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். அவை எல்லாவற்றிலிருந்தும் விடுவிக்க அவராலே முடியும். இது எனக்கு நடக்குமா நடக்காதா என்று சொல்லி அநேகருக்கு பல சந்தேகங்கள். எனக்கு வேலை கிடைக்குமா, எனக்கு சீக்கிரத்திலே திருமணம் நடக்குமா, என் பிள்ளைகள் என்னை காப்பாற்றுவார்களா, என்னால சீக்கிரமா ஒரு சொந்த வீட்டுக்கு போக முடியுமா, என் கணவர் என்ன அன்பா பாத்துக்குவாரா, என் மனைவி என்ன நேசிப்பாளா, இப்படி நடக்குமா நடக்காதா என்று மிகவும் சோர்ந்து போய் ஏங்கி போய் தவித்து கொண்டிருக்கிறீர்களா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவரை நம்பும் போது நாம் நினைத்து பார்க்க முடியாத நேரத்தில் அவர் அற்புதம் செய்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நாம ரொம்ப நல்லா வாழறத அநேகர் பார்த்து வியந்து போகும் வண்ணம் நம்முடைய தலையை உயர்த்தி வைக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை இந்த காலை வேளையிலே நாம் மிகவும் உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே,
சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்மிடம் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்மிடம் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். எனக்கு நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே. யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே. யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே. அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. என்னை பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே. அழித்திட நினைத்தோரை நிந்தை மூடினதே. காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீரே. அடை வந்தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீரே. அடை வந்தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர்
நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. 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 ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். ஹல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொல்லி நம் தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உன்னதமான அவரை நாம் உறைவிடமாக ஆக்கிவிட்டால் நாம் எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. ஆமென். அவருடைய இரத்தத்தினாலே சாத்தானை அவர் சிலுவையிலே ஜெயித்து விட்டார். ஹல்லேலூயா. இன்று நமக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அதிலிருந்து நம்மால் ஜெயித்து வெளியே வர முடியும். ஏன் என்று சொன்னால் நம்மிடம் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். கர்த்தருடைய வசனம் நம்மோடு கூட இருக்கின்றது. அந்த வார்த்தைகளை எடுத்து நாம் பேசும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் மாறி போகும். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நாம் துதிக்கும் பொழுது, வார்த்தைகளை சொல்லி நாம் பாடும் பொழுதே நம்முடைய வியாதிகள் நம்மை விட்டு ஓடி போகும், நம்முடைய பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் போகும், பொல்லாப்பு நமக்கு நேரிடவே நேரிடாது. துதிக்கும் பொழுது அற்புதம் நடக்கும், துதிக்கும் பொழுது அதிசயம் நடக்கும், துதிக்கும் பொழுது தேவ ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே பலத்த கிரியைகளை செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படிதான் நாம பாடும் பொழுது, நாம அவரை துதிக்கும் பொழுது, இந்த வேளையிலே இந்த சபையில இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆவியானவர் அற்புதத்தை செய்ய ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். நாம் இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. லலலா 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 லலலா. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார், உன்னதமான கர்த்தரை
உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதையுன்ற கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதையுன்ற கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. லலலா 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 லலலா. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வாதை உண்ட கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உண்ட கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. லலலா 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 லலலா. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். தொடங்கினதை முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். தொடங்கினதை முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். வாதை உண்ட கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உண்ட கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. லலலா 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 லலலா. ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. நம்ம இப்படி பாடும் பொழுதே நம்முடைய வியாதிகள் எல்லாம் நம்மை விட்டு விலகி போகும். ஹalleluya. நம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய தேவனை ஆராதிப்போம். நம்முடைய இயலாமையில் தேவன் செயல்படுகிறவராக இருக்கிறார். அவருடைய கரம் நம்மை விட்டு ஒருபோதும் விலகி போகவே போகாது. அவர் நம் தடைகளை உடைத்தெறிகிறார். நம் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். நம்மை போஷித்து அவர் காப்பாற்றுகிறார். குறைவுகளின்றி நம்மை நடத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். இன்றைக்கும் அவர் நம்முடைய மத்தியிலே செய்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை மறப்பதே இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதே இல்லை, உன்னை கைவிடுவதே இல்லை என்று சொல்லி அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார்.
எப்பொழுதுமே அவர் நமக்காய் ஏதாகிலும் ஒன்றை செய்து கொண்டே இருப்பார். ஆமென். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோடு கூட இந்த பாடலை நாம் பாடுவோம். இயலாமையில் நீ செயல்படுவி, கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவி, கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். தோளும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். தோளும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றால், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றால், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றால், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றால், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். 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 தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன்
சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா. என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா. என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா. என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா. என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். 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 ஆமென். நிச்சயமாகவே அவர் நமக்காய் ஏதாகிலும் ஒன்றை செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒரு பாடலை பாடி நம் தேவனை ஆராதிப்போம். நீரே என்
இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நாம் எல்லாரும் சேர்ந்து உணர்வோடு கூட இந்த பாடலை பாடுவோம். நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மையே நேசிக்கிறேன் ஆண்டவரே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மையே தேடுகிறேன், நான் உம்மையே சேவிக்கிறேன். மறுபடியும் நான் உம்மை தேடுகிறேன் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே, நான் உம்மை மாத்திரம் நேசிக்கிறேன். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே.
தேவன் இயேசுவே மீட்பர் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. ஆமென். ஆண்டவரே, பா நாங்கள் எல்லாவற்றிலும் உம்மை நேசிக்கிறோம் தகப்பனே. எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் உம்மையே சேவிப்போம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்மை மாத்திரமே தேடுகிறோம் தகப்பனே. உம்மை நம்பின முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லி நீர் வாக்கு பண்ணி இருக்கிறீரே. நாங்கள் உம்மையே நம்பி இருக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும், எல்லா பிரச்சனைகளின் மத்தியிலும், எல்லா வியாதிகளின் மத்தியிலும், எல்லா வேதனைகளின் மத்தியிலும், எல்லா கலக்கங்களின் மத்தியிலும் நாங்கள் உம்மை மாத்திரமே நம்பி இருக்கிறோம் தகப்பனே. நீர் மாத்திரமே எங்களை அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறீர். நீர் செயல்களில் வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறீர். நீர் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றை காட்டிலும் மகா பெரிய தேவனாய் இருக்கிறீர் அப்பா. நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன். உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எல்லாவற்றையும் எங்களுக்காய் செய்து முடிப்பீர். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுக்காய் ஏதாவது ஒரு காரியத்தை நீர் செய்து கொண்டே இருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொல்லி வாக்கு பண்ணினீரே. அதே போலவே ஒவ்வொரு நாளும் வாதை எங்களை அணுகாதபடி, நோய்கள் எங்களை தாக்காதபடிக்கு தேவரீர் உம்முடைய கோட்டையிலே எங்களை இரத்த கோட்டைகளாய் மறைத்து நீர் பாதுகாக்கிறீரே. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வல்லமை உள்ள கரம் எப்பொழுதும் எங்களை தாங்கி கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு தாயை போல ஆண்டவரே நீர் எங்களை தேற்றி வருகிறீர். ஒரு தகப்பனை போல நீர் எங்களை சுமந்து வருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்தி இந்த அற்புதமான நாளையும் கூட நீர் எங்களை கொடுத்த தயவிற்காக நன்றி செலுத்திருக்கோம். கர்த்தாவே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல ஆண்டவரே, வார்த்தையின் வேளையிலே வார்த்தையை பேச போகிற தாசனை மறைத்து ஆவியானவர் நீர் தாமே வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. மீதியான எல்லா வேலைகளையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். துதி கன மகிமை மேன்மை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் கரங்களிலே காணிக்கையும் தசமபாகத்தையும் எடுத்துக்கொள்வோம். நாம் அறிக்கையிட்டு கொடுப்போம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறேன் ஆண்டவரே. நீர் என்னுடைய மெய்ப்பராக இருக்கிறீர். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவும் இருக்காது. எனக்கு போதுமானது எல்லாம் என்னிடத்தில் இருக்கும். நிறைவு, பரிபூரணம், ஆசீர்வாதம் எல்லாம் என்னுடையதாக இருக்கிறது. ஆகவே உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். பிரியமானவர்களே, நாம் விதைக்கிறதான நேரத்தில் சங்கீத பகுதியிலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிப்போம். சங்கீதம் 23 சங்கீதம், தாவீதின் சங்கீதம் 1, 2 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 23, 1, 2.
கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இந்த சங்கீதம் தாவீதின் சங்கீதமாக இருக்கிறது. கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். இந்த கர்த்தர் என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் 4000 தடவை மேலே வந்திருக்கிறது. வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். இந்த வேத பகுதி எதை காண்பிக்கிறது அப்படின்னா, நம்முடைய கர்த்தர் ஒரு மெய்ப்பராய் இருக்கிறார் என்பதை இந்த வேத பகுதி காண்பிக்கிறது. அதாவது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு அமைதியாக, ஒரு சமாதானமான உள்ள வாழ்க்கை, அதாவது ரெஸ்ட், ஒரு பீஸ்ஃபுல் ஒரு வாழ்க்கையை இந்த வேத பகுதி காண்பிக்கிறதா இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையே இதில் தான் அடங்கியிருக்கிறது. என்னென்னா ரெஸ்ட், சமாதானம். அதுதான் தேவன் என்ன பண்ணார்னா, ஆதாமை உண்டாக்கின பொழுது எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராக கொண்டு வந்தார் அப்படின்னா, ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கைக்கு, ஒரு சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு, ஒரு நல்ல ஒரு ரெஸ்ட்டு, ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளாக ஆதாமை தேவன் கொண்டு வந்தார். எல்லாவற்றையும் அவனுக்காக உண்டாக்கினார். ஒரு மனுஷனுக்காக ஏராளம் தாராளமாக இருந்தார். அதாவது ஒரு மனுஷனுக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் எல்லாவற்றையும் அங்கே செயல்படுத்தி அவனுக்கு அன்றாட வாழ்க்கையில், ஒரு மனுஷனுக்கு அன்றாட வாழ்க்கையில் என்ன தேவை, சாப்பாடு, தண்ணி, மூச்சு விடுறது கூட காத்து, தேவனிடத்தில் ஆதாமுக்கு என்ன பண்ணுறாருன்னா அவர் தர வல்லமோ இல்லவராக இருக்கிறார். ஆகவே அங்கேயே வேதம் காண்பிக்கிறது என்னென்னா, கர்த்தர் ஒரு மெய்ப்பராக இருக்கிறார். என்னென்னா, ஒரு மனுஷனுக்கு என்ன தேவையோ சரியான நேரத்தில் சரியான இடத்துல தேவன் கொண்டு வந்து அதை செயல்படுத்த அதை காண்பிக்கிறவராக இருக்கிறார். அதுதான் இந்த 1ஆம் வசனம் சொல்வது, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்ற வார்த்தை வருது பாருங்க. எதிலெல்லாம் நம்ம தாழ்ச்சி அடைய மாட்டோம் என்று அடுத்த வசனம் சொல்வது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறவராக இருக்கிறார். நான் சொன்ன கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு அமைதியான வாழ்க்கை. அதுதான் இது 2ஆம் வசனம் சொல்லுவது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அதாவது ஒரு மெய்ப்பர் ஒரு ஆடை எப்படி போஷித்து, எப்படி அதற்கு தேவையான எல்லாவற்றையும் தர முடியும் என்பதை இந்த வேத பகுதி காண்பிக்கிறதா இருக்கிறது. என்னன்னா, தாவீது ஒரு மெய்ப்பராக இருக்கிறார். அவருக்கு ஏராளமான ஆடுகள் இருக்கிறது. அந்த ஆடுகளை எப்படியெல்லாம் அவர் பாதுகாக்கணும், தகுந்த நேரத்தில் உணவு கொடுக்கணும், அதாவது சத்துருக்கள் கலர்ந்து ஆடை பாதுகாக்கணும், மற்ற விலங்குகள்லேருந்து ஆடை பாதுகாக்கணும், இதெல்லாம் தாவீதுக்கு தெரியும் பாருங்க. அதனால தான் தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எப்பேற்பட்டவராக இருக்கிறார் என்பது தாவீது இந்த சங்கீத புஸ்தகத்திலிருந்து, இந்த சங்கீத 23லேருந்து கர்த்தரை அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஏன்னா தாவீதுக்கும் பல பிரச்சனைகள் உண்டு. வனாந்தரத்தில் போனார், குகையில் ஒளிஞ்சாரு, காடுகளுக்கு போனார். கூட இருக்கிற ஆளே தாவீதுக்கு விரோதமாக கை ஓங்கினாங்க. அதனால் அது எல்லாவற்றுக்கும் சத்துருக்களிலிருந்து கர்த்தர் எப்படி பாதுகாத்தார், வனாந்தர பகுதியில் தாவீதை எப்படி போஷித்தார், காடுகளிலும் மலைகளிலும் குகைகளிலும் எப்படி தாவீதை கர்த்தர் போஷித்தார் என்பதை அவர் நினைத்து பார்க்குறாரு. ஏன்னா அவர் ஒரு மெய்ப்பராக இருக்கிறாரு. ஒரு ஆடுக்கு என்ன தேவையோ செய்யணும் பாருங்க. அதாவது பிலிப் உள்ளர் என்று ஒரு பிரசங்கியாளர் இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, அவர் ஏராளமான ஆடை வச்சிருந்தாரு. ஏராளமான ஆடை வச்சிருந்தவர் பிற்காலத்தில் ஒரு பிரசங்கியாளராக அவர் வராரு. அவர் சொல்றாரு, ஆடு பாருங்க, இந்த 4 விஷயங்கள் இருந்த ஆடு நிம்மதியாக தூங்கவே தூங்காது. என்னன்னா, முதல் விஷயம் பாருங்க, பயம். இந்த பயம் இருந்தால் ஆடு தூங்கவே தூங்காதான். அதாவது முழிச்சுக்கிட்டே இருக்குமா, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குமா, அது தூங்கவே தூங்காது. 2வதுன்னா, அந்த ஆட்டு மந்தைக்குள்ள போராட்டங்கள், ஒன்று ஆடு இந்த சண்டை போடுறது பார்த்தீங்களா, முட்டி கொள்றது, சண்டை போடுறது, இப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஆடு என்ன பண்ணாதான் தூங்கவே தூங்காது. இன்னொன்று பூச்சி தொல்லை. இந்த பூச்சி தொல்லை அந்த காலத்தில் ரொம்ப இருக்கும் பாருங்க. ஆனால் அந்த பூச்சி தொல்லை அந்த ஏதாவது கடிக்கும் பொழுது, இந்த பூச்சி ஏதோ விலங்கு எதை கடிக்கும் பொழுது, இந்த காரியமும் ஆட்டு மந்தையில் இருக்கும் பொழுது ஆடு என்ன பண்ணாதான் தூங்கவே தூங்காதான். 4வது என்னன்னா, பசி தாகம் இதுவும் இருந்தாலும் ஆடு தூங்கவே தூங்காதான். என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு நல்ல மெய்ப்பர் இருந்தால் ஆடுக்கு என்ன தேவையோ அப்படின்னா,
ஒரு சரியான மெய்ப்பர் அந்த ஆட்டு மந்தைக்கு இருக்கும் பொழுது அந்த ஆடை பயப்படாம நல்லா சமாதானமுள்ள ஒரு நிலைக்கு கொண்டு வர முடியும் என்பது அந்த பிரசங்கியாளர் சொல்லுகிறார். இப்போ இன்றைக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கையில இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. என்னன்னா, ஆடு பாருங்க, சரியான வழியில கொண்டு போய் விட்டாலும், சரியான மேய்ச்சலில் கொண்டு போய் விட்டாலும் ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியத்தை செய்யும். என்னன்னா, வழி தப்பி போயிடும். வேதம் சொல்லுவது, நாம் வழி தப்பி திரிந்த ஆடுகள் என்று. இந்த நம்மை தேடி வந்த ஒரு நல் மெய்ப்பர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றாரு, கலங்காத, பயப்படாத, திகையாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் தேவன். அதனால தான் சொல்றாரு, பயப்படாதன்றாரு. ஏன்னா முதல் விஷயமே பயம். பயம் இருந்தால் வாழ்க்கையில நிம்மதியான ஒரு சமாதானமான நிலைக்கு போக முடியாது. படுத்தா தூக்கம் வராது. அந்த போராட்டமான சூழ்நிலை இருக்கு இல்லையா, அந்த ஆடுக்கு சூழ்நிலையா. ரெண்டாவது சூழ்நிலை என்னன்னா, உள்ள போராட்டங்கள், ஒன்றோடு ஒன்று ஆடு மோதி கொள்ளும் போது தூக்கமே வராது, நிம்மதியாக இருக்க முடியாது. அதே தான் மனுஷனோட வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னா, போராட்டமான சூழ்நிலை வரும் பொழுது, தொல்லைகள் ஏராளமாக வரும் பொழுது, சத்துருக்கள் ஏராளமாக எழும்பும் போது என்ன நடக்குதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக என்ன வருதுன்னா, பயம் வருது. இந்த பயம் வந்தாலே தூக்கம் போயிடுது. தூக்கம் போனாலே கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஆவிக்குரிய தோய்வுக்குள்ளாக போய் விசுவாசத்தை இழந்து கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் அதை அனுபவிக்க முடியாத நிலைக்கு போய்கிடுது. ஆனால் இந்த வேத பகுதி சொல்வது, நமக்கு எப்பேற்பட்ட ஒரு மெய்ப்பராக இருக்கிறார்னா, நல்ல மெய்ப்பர். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்போ இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையில் அவர் உயிரை கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் சொல்றாரு, பயப்படக்கூடாது. போராட்டமான சூழ்நிலை வந்தாலும் நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்குள்ள இருக்கிறேன், உன் இருதயத்துக்குள்ள நான் வாசமா இருக்கிறேன், பயப்படாதன்றாரு. அதாவது பயப்படக்கூடாது, நம்மோட கூட இருக்கிறாரு, கரத்தை பிடிச்சிருக்கிறாரு, நம்முடைய வலது கரத்தை பிடிச்சிருக்கிறாரு. ரெண்டாவது, நல் மீட்பராக இருக்கிறார் அவர். எப்பேற்பட்ட சூழ்நிலை, போராட்டம் நிறைந்த சூழ்நிலை இருக்கலாம், தொல்லை நிறைந்த சூழ்நிலை இருக்கலாம், அவர் நம்மை மீட்டெடுக்கிறார். அப்பேற்பட்ட சூழ்நிலையிலிருந்து, அப்பேற்பட்ட பிரச்சனையிலிருந்து அவர் மீட்டெடுக்கிறவராக இருக்கிறார். மூன்றாவது, எப்பேற்பட்ட பூச்சி தொல்லைகள் அந்த ஆடுகளுக்கு வந்தாலும் அந்த நல் மேய்ப்பர் காத்து என்ன பண்றாருன்னா, நல்ல சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கை அந்த ஆடுக்கு கொடுக்கும்படி அந்த மேய்ப்பர் இருக்கிறாரு. அதே போல நமக்கும் ஒரு நல் மேய்ப்பர் இருக்கிறாரு, நம்மளை தடவி கொடுக்குறாரு. எல்லா பிரச்சனைகளிலிருந்து நமக்கே தெரியாம நம்முடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வருகிறது. நாமே சிறிய தவறு பண்ணிடுறோம் பாருங்க. இந்த ஆட்டை போல வழி தப்பி ஒரு சின்ன தவறை செஞ்சிடும். அது நல்லதோ தப்போ என்னென்ன தெரியாம சில காரியங்களை செய்கிறோம். ஆனால் அது தப்பாக கூட போய் முடிகிறது. ஆனால் இதிலிருந்து தேவன் நம்மளை பாதுகாக்கிறார். அவர் சொல்றாரு, தொடர்ந்து நான் உன்னை நேசிக்கிறேன்றாரு. அப்பேற்பட்ட எண்ணங்கள் நமக்கு வருது. இப்பேற்பட்ட தவறுகள் செய்யும் பொழுது, குற்ற உணர்வு வரும் பொழுது, அப்படியே வாழ்க்கை என்னன்னா அப்படியே போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பிசாசுடைய எண்ணங்கள். கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னுடைய மெய்ப்பராக இருக்கிறேன், ஆனால் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்பேற்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ள வரும் பொழுது இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் உயிரை கொடுத்திருக்கிறாரு, நமக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறார், விலைக்கிரயத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த இயேசுவை பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் ஈஸியாக நம்ம சுலபமாக ஜெயிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வந்துடும் பாருங்க. இப்போ பயப்படக்கூடாது, திகையக்கூடாது. எப்பேற்பட்ட சூழ்நிலை நமக்குள்ள ஒரு தாழ்ந்த மனப்பான்மை எப்போ அதை வச்சு கொள்ளவே கூடாது. அது தேவன் அது ஒருபோதும் விரும்பவில்லை. அலை போன்ற மலை போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் சரி, கடல் கொந்தளிக்கிற போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் சரி, வாயத்திலிருந்து கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிற நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லுங்க. ஏனென்றால் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இயேசுக்கே வந்தது. என்னன்னா, சீசர்களோட படகுல போறாரு, கடல் கொந்தளிக்குது, காற்று அப்படியே பயங்கரமா அடிக்குது. ஆனா இவர் பாருங்க, பிரமாதமா தூங்குறாரு. ஒரு வேத பகுதி சொல்லுகிறது, ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுவது, இருக்கிறதுலே நல்ல மெத்தையான ஒரு தலகாணியை வச்சுட்டு அப்படியே தூங்குறாரு. நான் சொன்ன ஆரம்பத்தில், கிறிஸ்தவ வாழ்க்கை சமாதானம் நிறைந்த வாழ்க்கை, பீஸ்ஃபுல் நிறைந்த வாழ்க்கை. அதை அங்கே இயேசு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். வெளியே பிரச்சனை, கடல் கொந்தளிக்கிறது, சீஷர்கள் பயப்படுறாங்க, நாங்கள் மடிந்து போகிறோம், உங்களுக்கு கவலையெல்லாம் என்று சொல்றாங்க. ஒரு பிரமாதமாக தூங்குறாரு. இவர் எழுந்து என்ன பண்றாருன்னா, காற்றையும் கடலையும் அதட்டினார். அவ்வளவுதான். இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மெய்ப்பர்கிட்ட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்.
நம்ம அதற்றும்படி தேவன் நம்மளை வச்சிருக்கிறாரு. இவர் இந்த மேய்ப்பரை பார்க்கும் பொழுது எல்லா சூழ்நிலையும் ஜெயிக்கிறதுக்கான பலனை நமக்கு அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். என்னன்னா, நம்மளை பசியினாலும் தாகத்தினாலும் விடாத ஒரு நல்மைப்பர் இருக்கிறார். நம்மை நிறைவுள்ள ஒரு வாழ்க்கைக்கு அவர் நேராய் நடத்த அவர் வல்லமுயல்வராக இருக்கிறார். ஆகவே அவர் நம்முடைய மெய்ப்பராக இருக்கிறதுனால எந்த விஷயத்துக்கும் நம்ம தாழ்ச்சியாய் இருக்க மாட்டோம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை சமாதானம் உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை, நிறைவுள்ளது, பூரணம் உள்ளது, ஒரு அமைதி நிறைந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்ஜாய் பண்ணும்படி தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த எண்ணங்கள் நமக்கு ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் வாயத்திலிருந்து கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிற நம்ம சொல்லும் பொழுது எல்லாமே ஜெயிக்கக்கூடிய பலன் உள்ளிருந்து நமக்கு கர்த்தர் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். நன்றி. கர்த்தர் நல்லவர். நம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். நம்முடைய கரங்களை இருதயத்தின் மீது வைத்து இந்த அறிக்கையை நாம் ஏறெடுப்போம். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புவேன். கர்த்தராகிய யெகோவா எனக்கு நித்திய கண்மலையாயிருக்கிறார். நித்திய மகிழ்ச்சி என் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவேன். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். நான் நீதிமான், ஆகவே நான் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன். நான் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து என் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துவேன். கர்த்தரோ உண்மையுள்ளவர். அவர் என்னை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். என் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அவரை நோக்கி கூப்பிடுகிற எனக்கு, உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற எனக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமேன். நம் அனைவரும் உட்காருவோம். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் முதல் ஆராதனை தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெறும். இரண்டாவது ஆராதனை இந்தி ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை நடைபெறும். வெள்ளிக்கிழமைகளிலே பரிந்து பேசும் ஜெபம் நடைபெறும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை. புதன்கிழமை மாலை ஆராதனை மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை வாக்குத்தத்த ஆராதனை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை நடைபெறும். இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருவிருந்து ஆராதனை நடைபெறும். இரண்டாவது சனிக்கிழமைகளிலே வாலிபர் கூட்டம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். மூன்றாவது சனிக்கிழமைகளிலே மகளிர் கூட்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும். கடைசி சனிக்கிழமைகளிலே துதி ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். இந்த கூட்டங்கள் யாவற்றிலும் சபை மக்கள் யாவரும் வந்து கலந்து கொள்ளும்படி மிகவும் அன்புடன் அழைக்கிறோம்.